Hi, welcome to holisticinvestment.in. Aviva signature investment plan limited payல நீங்க இன்வெஸ்ட் பண்றது ஒரு long term financial prosperityக்கு ஒரு கேட்வேவா அமையுமா? வாங்க இந்த வீடியோல இன்டெப்தா அனலைஸ் பண்ணி பார்ப்போம். பட் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாலிசியை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு யூனிட் லிங்க்ட் இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ் பிளான் அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் லிமிடெட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம்ன்றது உங்களுடைய ஆடட் கன்வீனியன்ஸ்க்காக இருக்கு அண்ட் ஜீரோ அலோகேஷன் சார்ஜஸ் இருக்கிறதுனால உங்களோட ப்ரீமியம் மொத்தமே உங்க இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நீங்க அலோகேட் பண்ணிக்கலாம் அண்ட் டைவர்ஸ் 8 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்க ரிஸ்க் அப்பிடைட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி இன்வெஸ்டும் பண்ணலாம் அண்ட் உங்களுடைய போர்ட்ஃபோலியோக்கு ஏற்ற மாதிரி 2 சேவிங் ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அண்ட் மொர்டாலிட்டி அண்ட் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் 100% ரீஃபண்ட் பண்ணுவாங்க உங்களோட பிரீமியம் சைஸ் டிபெண்ட் பண்ணி அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல் சிஸ்டமேட்டிக் பார்ஷியல் வித்ட்ராவல் இந்த ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால உங்க ஃபண்ட்ஸுமே நீங்க கொஞ்சம் ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்போ இந்த பாலிசியில இருக்க பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டெத் பெனிஃபிட். பாலிசி ஹோல்டர் அன்பார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளேயே இறந்து போயிட்டாங்கன்னா அப்ப நாமினி இல்லனா லீகல் ஹேருக்கு கிடைக்கிறது தான் டெத் பெனிஃபிட். இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற இந்த 3 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் எது ஹையஸ்ட் இன் வேல்யூல இருக்கோ அது வந்து டெத் பெனிஃபிட்டா பாலிசி ஹோல்டரோட நாமினிக்கு கிடைக்கும் டேட் ஆஃப் டெத் அப்போ. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு டாப் அப் ஃபண்ட் வேல்யூ ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அதுலயுமே அடிஷனலா எது ஹையஸ்ட் இன் வேல்யூ இருக்கோ நெக்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ்ல அது வந்து அடிஷனலா டெத் பெனிஃபிட்டோட கொடுப்பாங்க. மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது பாலிசி மெச்சூர் ஆகும்போது கிடைக்கிறது. இந்த ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிருக்க எல்லா ஆப்ஷனுமே மெச்சூரிட்டி பெனிஃபிட்டா பேயபிள். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ இதுல ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஃபண்ட் 2, பாண்ட் ஃபண்ட் 2, என்ஹான்சர் ஃபண்ட் 2, growth fund 2, infrastructure fund, protector fund 2, PSU fund, mid cap fund, discontinued policy fund இத்தனை ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அசெட் கிளாஸ்க்குமே எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் அலோகேட் பண்ணிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. லைக் இந்த அசெட் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி, டெப், மணி மார்க்கெட் அண்ட் அதர் கேஷ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்துமே கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. லோ, மீடியம், ஹை அப்படின்னு இந்த மாதிரி நிறைய ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த பாலிசியில இருக்க வேரியஸ் சார்ஜஸ் பார்ப்போம். நம்ம இந்த பாலிசியில பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ் இல்ல பட் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ் இருக்கு. அது பாலிசி டேர்ம் முழுக்க வரும் அண்ட் உங்க பாலிசி யூனிட் அக்கவுண்ட்ல இருந்து மந்த்லி யூனிட்ஸ்ல ரிடீம் பண்ணிப்பாங்க. இப்படிதான் டிடக்ட் பண்ணுவாங்க. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் ஃபண்ட் மேனேஜ் பண்றதுக்காக எல்லா ஃபண்ட்ஸ்க்குமே 1.35% per annum சார்ஜ் பண்றாங்க. ஒன்லி டிஸ்கண்டினியூட் பாலிசி ஃபண்ட்க்கு 0.50% per annum அப்படின்னு சார்ஜ் பண்றாங்க. மொர்டாலிட்டி சார்ஜ்மே இருக்கு உங்களுக்கு லைஃப் கவர் கொடுக்கறதுக்காக அண்ட் சரண்டர் டிஸ்கண்டினியூஸ் சார்ஜ் பாத்தீங்கன்னா சப்போஸ் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள டிஸ்கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்க பாலிசி யூனிட் அக்கவுண்ட்ல இருந்து இந்த டிடக்ட் பண்ணுவாங்க இந்த சார்ஜ். இந்த சார்ஜ்மே உங்களோட ஆனுவலைஸ் பிரீமியம், ஃபண்ட் வேல்யூ, எந்த இயர் டிஸ்கண்டினியூ பண்ண நினைக்கிறீங்களோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வேரி ஆகும். இதுல ஸ்விட்சிங், பார்ஷியல் வித்ட்ராவல், மிஸ்செல்லனஸ் சார்ஜ்லாம் கிடையாது. ஆனா மத்த மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மாதிரி இதுல சர்டைன் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் வருது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு இனிஷியல் பீரியட்ல இருக்கும் அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. பட் இதுல வந்துட்டு த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் இருக்கிறதுனால இந்த ரிகரிங் எக்ஸ்பென்சஸ் இன்வெஸ்டருக்கு ஓவரால் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க அண்ட் சிக்னிஃபிகன்ட்லி உங்களுக்கு வர வேண்டிய பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ்மே ரெடியூஸ் ஆயிடுது ஓவர் டைம். இது ஒரு டிராபேக் தான். நெக்ஸ்ட் இதுல இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை பார்ப்போம். அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா உங்க டாப் அப் பிரீமியம் நீங்க பாலிசி டைம்ல எந்த பீரியட்ல வேணா ஆட் பண்ணிக்கலாம். பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இல்ல பாலிசியோட 18 இயர்ஸ் ஆயிட்டாங்க எது லேட்டரானோ நடக்குதோ அந்த டைம்ல பார்ஷியல் வித்ட்ராவல் கம்ப்ளீட்லி ஆக்சசிபிள் அண்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் மூலமா உங்களோட ஃபினான்ஷியல் நீட்ஸ் பொறுத்து ஒரு ரெகுலர் ஸ்ட்ரக்சர்ட் பே அவுட்மே உங்க அலைன் பண்ணி கொடுக்குறாங்க. பிரீமியம் ரீடைரக்ஷன் மூலமா அக்ராஸ் ஃபண்ட்ஸ் ஃபியூச்சர் பிரீமியம் ரீஅலோகேட் பண்ணலாம் எந்தவித எக்ஸ்ட்ரா காஸ்டும் இல்லாம அண்ட் அன்லிமிட்டட் ஃப்ரீ ஃபண்ட் ஸ்விட்சஸும் இருக்கு. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களோட சேஞ்சிங் ஃபினான்ஷியல் கோல்ஸ் பொறுத்து நீங்க எப்ப வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோன்ஸ் இந்த பாலிசி கீழே அவைல் பண்ண முடியாது அண்ட் லிக்விடிட்டின்னு பாத்தீங்கன்னா எதுவும் இந்த இனிஷியல் இயர்ஸ்ல அவங்க கொடுக்கல அண்ட் சம் அஷூர்ட் வந்துட்டு சப்ஸ்டான்ஷியல் ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ற அளவுக்கு அடிக்குவேட்டா இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களோட நெட் பிரீமியம்ல இருந்து சார்ஜஸ் டிடக்ட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இன்வெஸ்டபிள் அமௌண்ட்டுமே கம்மியா தான் இருக்கும் அண்ட் ரீஃபண்ட் இவங்க கொடுத்தாலுமே சில சார்ஜஸ் வந்து அது மெச்சூரிட்டியில கொடுக்கும் போது அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி அக்கௌண்ட் பண்ணி கொடுக்கல. ஸோ அதுவுமே ஒரு டிராபேக் தான். இந்த மாதிரி நிறைய டிராபேக் இருக்கு. இதெல்லாமே உங்களுக்கு சூட் ஆகுமான்னு கன்சிடர் பண்ணி இதுல இன்வெஸ்ட் பண்றத யோசிக்கலாம். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கு. ஸோ இதுல இன்வெஸ்ட் பண்ணா லாங் டேர்ம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்
இருக்குமா இல்லையான்றதை நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஐஆர்ஆரை கால்குலேட் பண்ண போகிறோம். இவங்க பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பொறுத்து. ஸோ இது கால்குலேட் பண்ண அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கையில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு அசியூம் பண்ணிக்கலாம், ஒரு 35-year-old மேல் வந்து இந்த பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சம் அஷ்யூர்ட் 12 lakh. பாலிசி டேர்ம் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் ரெண்டுமே 20 yearsல செட் பண்ணியிருக்காங்க. ஆனுவல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 1,20,000 rupees. அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் அக்யூமுலேட்டட் ஃபண்ட் வேல்யூ மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. இப்போ இந்த அக்யூமுலேட்டட் ஃபண்ட் வேல்யூவை தான் நம்ம ரெண்டு அசியூம் ரேட் ஆஃப் ரிட்டர்னில் கால்குலேட் பண்ண போகிறோம். லைக் 4%, 8%. 4 and 8ன்றது worst and best case scenario குறிக்கிற மாதிரி தான். எந்த விதத்துலையும் இவ்வளோதான் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ், இவ்வளோதான் மேக்ஸிமம் மினிமம் ரிட்டர்ன்ஸ் வரும்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறதுக்காக தான் worst and best case scenario நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 4% worst case scenarioல எஸ்டிமேட்டட் ஃபண்ட் வேல்யூ 30 lakhs. IRR 2.08% வருது பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் பொறுத்து. 8% ரிட்டர்ன் பெஸ்ட் கேஸ் சினாரியோல எஸ்டிமேட்டட் ஃபண்ட் வேல்யூ 46.83 lakh. IRR 6.01% வருது. ஒரு 20-year பாலிசி டேர்ம் வந்துமே இதோட ரிட்டர்ன்ஸ் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு வர மாதிரி அலைன் ஆகி வரல. ஸோ உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ்ல இன்ஃப்ளேஷனோட இம்பாக்ட் வச்சு பார்த்தோம்னா இந்த ரிட்டர்ன்ஸ் அந்த இன்ஃப்ளேஷனோட பேஸ் வச்சிருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஸோ பொட்டன்ஷியலி நம்ம நினைக்கிற ஒரு டிசைர்ட் கார்பஸை அச்சீவ் பண்றது இதுல கஷ்டம் தான். ஸோ ஒரு யூலிப் பிளான்ல மட்டும் சோல்லி ரிலே பண்ற ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளானிங்ல இருக்கிற லிமிட்டேஷனை இது அழகா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுது. ஸோ இதுல இருக்க டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வச்சு நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம இப்போ ஆல்டர்னேட்டிவா வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி யூலிப்ல இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ற அந்த லிமிடேஷனுக்கு பதிலாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை தனித்தனியா இன்வெஸ்ட் பண்ணா இன்னும் எஃபெக்டிவா இருக்கான்றத பார்க்க போறோம். ஸோ வாங்க லைஃப் கவருக்காக ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துப்போம். சம் அஷ்யூர்ட் இப்போ ப்ரீவியஸ் பாலிசியோட தான் நம்ம சேம் பேராமீட்டர் வச்சிருக்கோம் ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக. அங்கேயும் கிட்டத்தட்ட 12 lakhs தான் சம் அஷ்யூர்ட். ஸோ இங்கேயுமே 12 lakhs சம் அஷ்யூர்ட். ஆனால் ஆனுவலா ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 6,600 rupees தான். இங்கேயும் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் அண்ட் பாலிசி டேர்ம் எல்லாம் 20 years. ஸோ அங்கே 1,20,000 ப்ரீமியம் கட்டும் போது இங்கே 6,600 தான் கட்டுறதுனால நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்காக 1,13,400 rupees இயர்லி அவைலபிளா இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஸ்க் அப்பிடைட் பொறுத்து வேரி ஆகும். இப்போ நீங்க ரிஸ்க் கம்மியா எடுக்கிற இன்வெஸ்டர்னா பிபிஎஃப் மாதிரி டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல ரிஸ்க் டாலரண்ட் இன்வெஸ்டர்னா ஈக்விட்டி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் ELSS ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்க நம்ம ரெண்டுத்துக்குமே டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷனோட இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்கோம். ஸ்கிரீன்ல உங்களால பார்க்க முடியும். ஸோ பிபிஎஃப் எஸ்டிமேட்டட் மெச்சூரிட்டி வேல்யூ 50.33 lakhs வருது. IRR 6.62%. இந்த ரிட்டர்ன் அவிவா பாலிசியோட 8% சினாரியோட கம்பேரபிளா தான் இருக்கு. ஸோ டெப்ட் ஆப்ஷனா இருந்துமே பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒரு யூலிப்போட சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஈவன் தோ இது ஒரு லோ ரிஸ்க் ஆப்ஷன் தான். சரி ELSS இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிறதுனால ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக அதை பார்த்தோம்னா எஸ்டிமேட்டட் ப்ரீ டாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 91.51 lakhs வருது. நெட் மெச்சூரிட்டி வேல்யூ கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் போனக்கு அப்புறம் 83.06 lakhs வருது. போஸ்ட் டாக்ஸ் IRR 10.76%. ஸோ ELSS பார்த்தீங்கன்னா ஹையர் ரிட்டர்ன் சிக்னிஃபிகன்ட்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுது டாக்ஸஸ் அக்கௌண்ட் பண்ணி பார்த்தாலுமே. ஸோ இந்த அனலைசிஸை செப்பரேட்டா இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா இருக்கிற அட்வான்டேஜ் ஹைலைட் பண்ணி காட்டுது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணும்போது ஹையர் ரிட்டர்ன்ஸ் அச்சீவ் பண்ணலாம். இன்னும் கிரேட்டர் வெல்த் அக்யூமுலேஷனுமே எனேபிள் பண்ணலாம். ஸோ அவிவா பாலிசியை கம்பேர் பண்ணா இதுல நீங்க ஃபாஸ்டா ஃபினான்ஷியல் growth இந்த அப்ரோச்ல பார்க்கலாம். அப்போ நம்மளோட அவிவா சிக்னேச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் லிமிடெட் பேயோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன நம்ம அனலைசிஸ் அதில் இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசி பேசிக்லி லைஃப் இன்சூரன்ஸையும் மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ரிசல்ட் கொடுக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஹை சார்ஜஸ் இதுல இருக்கிறது என்ன ஆகுதுன்னா இன்வெஸ்டபிள் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிடுது. ஓவரால் ரிட்டர்ன்ஸை அது நெகட்டிவ்லி இம்பாக்ட் பண்றதே அதுதான். நம்ம அனலைசிஸ்ல லாங் டேர்ம்ல வர ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி லோவா இருக்கு. அண்ட் ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ல இருக்கிற ரிஸ்க் அசோசியேட் பண்ணி வர இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணல. அடிஷ்னலி இதுல இருக்க சம் அஷ்யூர்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட பேசிக் ஃபினான்ஷியல் நீட்ஸ் கவர் பண்ற அளவுக்கு சஃபிஷியன்ட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொடுக்குற அளவுக்கு இல்லாததுனால இதுல இருக்கிற ஹை ஏஜென்ட்
கமிஷன் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வச்சு பார்த்தீங்கன்னா கான்சிக்வென்ட்லி இது லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜாக இருக்கட்டும் வெல்த் அக்யூமுலேஷனாக இருக்கட்டும் ரெண்டுத்துலையுமே இது சப் ஆப்டிமலாக தான் இருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ்னு வரும்போது ஒரு பியூர் டேர்ம் பாலிசி இன்னொரு எஃபிஷியன்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ரோபஸ்ட் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் உங்கள் ஃபேமிலிக்கு லோவர் காஸ்ட்லேயே கொடுப்பாங்க. அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வேரியஸ் அசட் கிளாஸஸ் இதில் பண்ணுறது ரொம்ப க்ரூஷியல். அண்ட் இந்த அப்ரோச் ரிஸ்க் மிட்டிகேட் பண்ணவும் மார்க்கெட் கண்டிஷனுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் வெல்த் எஃபெக்டிவாக க்ரோ பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.